Hello students, in the video நம்ம chapter 1 orienting yourself the use of coordinates ஓட one shot video. இந்த வீடியோல இந்த சாப்டர்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தாலே போதும், இந்த லெசன்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் செட் 1 and 2 அதே மாதிரி எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ்ல இருக்க எல்லா கொஸ்டினுமே உங்களால சால்வ் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோல இருக்க கான்செப்ட்ஸை கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சாலே போதும், உங்களால எல்லா கொஸ்டின்ஸுமே கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஐகார்ட்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட் வீடியோ டிஸ்பிளே பண்றேன். அதை நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸசைஸ் செட் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸும் எல்லாமே வந்து அந்த ஒன் ஷாட் வீடியோல இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒன் ஷாட்டை பார்க்க வேணாம்னா நீங்க வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த பிளேலிஸ்ட் நீங்க செக் அவுட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆப்வியஸா இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னா இந்த டெஃபினேஷன்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்போ நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு கிராஃப் இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் பிளேன்னு சொல்லுவோம். இந்த கிராஃப்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷனையோ கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணணும். இதுக்கு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த லெசன்ல வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம 9th இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஒரு பாயிண்ட் எங்க இருக்குன்றது லொகேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு எங்க பிளேஸ் பண்ணுவோம் அங்க பிளேஸ் பண்ணிடுவோம். இல்ல இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது எங்க இருக்குன்னு கண்டுபிடி, இல்ல இதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் நம்ம எழுதுவோம். இதுதான் வந்து இந்த லெசன் நம்ம பண்ண போறது. அப்போ இந்த கோஆர்டினேட் பிளேன் இருக்கு இல்லையா, பிளேன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம கிராஃப் ஸ்ட்ரக்சர் தான். இங்க எக்ஸ் ஆக்சிஸ், இங்க ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இங்க வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். நம்ம நார்மலான கிராஃப் தான், அதுதான் வந்து நம்ம கோஆர்டினேட் பிளேன்னு சொல்றோம். அதுல வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ் வச்சு பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். புரிஞ்சுதா? இதுதான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு மெயினான அப்ளிகேஷன் என்னன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்ம நார்மலா போடுற அல்ஜீப்ரிக் சம்ஸ் இருக்கு இல்லையா, அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து லிங்க் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த கிராஃப்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த லைனை வந்து நம்ம ஈக்குவேஷன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த ஸ்பெசிபிக் ஈக்குவேஷன் வச்சு நான் அதை ரெப்ரசென்ட் பண்றேன்னு சொல்லல. ஆனா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். y is equal to 2x plus 1னா இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸாக்டா கிராஃப்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கோஆர்டினேட்ஸ் வச்சு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்மளோட அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன்ஸையும் வந்து லிங்க் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு லிங்க் மாதிரி இருக்கிறது தான் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இப்போதைக்கு நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே தாராளம். இப்ப நம்ம வந்து இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கோஆர்டினேட் பிளேன். கோஆர்டினேட் பிளேன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம கிராஃப் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நம்மளோட ஒய் ஆக்சிஸ். இங்க வந்து 1 2 3 4 5ன்னு அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் இந்த ஆக்சிஸ்ல. இந்த ஆக்சிஸ்ல வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும், அப் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இதுல வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல இங்க வந்து மைனஸ்ல இருக்கும். இந்த மாதிரி மைனஸ் இன்டீஜர்ஸ் வந்து அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கும். நம்ம கீழே இருக்கிறது பார்த்த மாதிரியே மேல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல மேல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கும், கீழே இருக்கிறது நெகட்டிவா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைடு இருக்கிறது பாசிட்டிவா இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து நெகட்டிவா இருக்கும். இதுதான் நம்மளோட கிராஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து நம்மளோட கோஆர்டினேட் பிளேன். இதுல தான் அவங்க சொல்ற லொகேஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணுவோம். இதை வந்து கோஆர்டினேட் பிளேன்னு சொல்லலாம், கார்ட்டீசியன் பிளேன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 2D பிளேன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சிம்பிளா XY பிளேன்னு சொல்லலாம். இந்த 4 பேருமே கோஆர்டினேட் பிளேனோட பேரு தான். அவருக்கு வந்து ஒரு பேருக்கு பதில் 4 பேர் வச்சுட்டாங்க. அப்ப இந்த 4 பேருமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்ல
எந்த பேர் கொடுத்தாலும் கோஆர்டினேட் பிளேனை தான் சொல்றாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். டெஃபினேஷன் என்னன்னா a flat graph surface used to locate points. அவ்வளவுதான். கிளியரா? இப்போ அடுத்த எலிமெண்ட், அடுத்து ஆக்சிஸ். அது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் சேர்த்து நம்ம ப்ளூரல்ல சொன்னோம்னா அதை வந்து ஆக்சிஸ்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன நமக்கு ஆப்வியஸா தெரியும், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஹரிசாண்டல் லைன். ஒய் ஆக்சிஸ் என்ன? இந்த வெர்டிக்கல் லைன். புரிஞ்சுதா? இந்த ரெண்டு ஆக்சிஸும் வந்து என்ன பண்ணோம்னா இந்த கிராஃப் வந்து டிவைட் பண்ணுது. இது ஒரு பார்ட்டாவும் இது ஒரு பார்ட்டாவும் இது ஒரு பார்ட்டாவும் இது ஒரு பார்ட்டாவும் 4 பார்ட்டா இந்த கிராஃபை டிவைட் பண்ணுது. கரெக்டா? இப்படி ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் போகுது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டா? ரெண்டு லைனும் கிராஸ் ஆகி போகுது. அந்த கிராஸ் ஆகுற அந்த எக்ஸாக்டான இடத்த என்ன சொல்லுவோம்? இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். அந்த இன்டர்செக்ஷனுக்கு என்ன பேருனா ஆரிஜின் பேரு. ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் எப்பவுமே 0,0 தான் இருக்கணும். சரியா? ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் வந்து எப்பவுமே 0,0 இருக்கணும். கோஆர்டினேட்ஸ்னா என்ன நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஆரிஜின்ல கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0 இருக்கணும்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரெண்டு ஆக்சிஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஆரிஜின். ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0. அவ்வளவுதான். சில கொஸ்டின்ஸ்ல ஆக்சிஸ்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றது தான் வந்து ஆக்சிஸ். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த எலிமெண்ட்ஸ். அடுத்த எலிமெண்ட்ஸ் என்னன்னா பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ்னா என்னன்னா லொகேஷன்ஸ் மார்க்ட் ஆன் கிராஃப். நம்ம கிராஃப்ல மார்க் பண்றோம் இல்லையா, இங்க ஒண்ணு நம்ம மார்க் பண்றோம்ல, இந்த மார்க் பண்றது தான் வந்து பாயிண்ட்ஸ். இந்த மார்க் பண்ற லொகேஷன்ஸ் தான் நம்ம பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இந்த பாயிண்ட்ஸை எதை வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம்? இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, இது கிராஃப்ல மார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நீங்க எப்படி மார்க் பண்ணுவீங்க? எங்க மார்க் பண்ணணும்னே தெரியாது. சும்மா கிராஃப்ல மார்க் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களால மார்க் பண்ண முடியாது இல்லையா? அதனால இங்க நீ எக்ஸாக்டா மார்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து கோஆர்டினேட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஏயோட கோஆர்டினேட் வந்து 3,2ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப நான் எங்க மார்க் பண்ணுவேன்? இப்போ நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3,2ன்னு இருந்துச்சுன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணும், செகண்ட் இருக்க வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணும். புரிஞ்சுதா? மாத்தி மார்க் பண்ணிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணணும், செகண்ட் இருக்க வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணணும். மாத்தி மார்க் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒய்யாவும் செகண்ட் இருக்கிறது எக்ஸாவும் எடுத்தீங்கன்னா ஆன்சரே தப்பாயிரும். அதனால கவனமா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸாவும் செகண்ட் இருக்கிறது ஒய்யாவும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதோட கோஆர்டினேட்ஸும் நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, நமக்கு தெரியும் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வந்து 1, 2, 3, 4 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. என்ன மேம் 4ஆ டிவைட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனா இங்க ஒரு பார்ட் தான் இருக்கே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போதைக்கு பாயிண்ட்ஸ்னா என்ன, கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நார்மலா நம்ம கிராஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பார்ட் மட்டும் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி பிளாட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஏ வந்து 3,2ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ வந்து 2ன்னு தெரியும். சரியா? எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணும். அப்போ இங்க எக்ஸ்ல 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. கரெக்டா? ஒய்ல என்ன சொல்லிட்டாங்க? 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நேரா ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு லைன் வரைஞ்சுக்கோங்க, போக போக நீங்க லைன் வரணும்ன்ற அவசியம் இல்லை. இப்படி லைன் வரைஞ்சிங்கன்னா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது? இந்த இடத்துல தானே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்றது அர்த்தம். புரிஞ்சுதா? இப்படி ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, நம்ம அது மேல இந்த மாதிரி சும்மா இமேஜினரி லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு எங்க இருக்கோ அங்க மார்க் பண்ணிட்டு இதை நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். போக போக உங்களுக்கே பழகிரும். அதுக்கப்புறம் நீங்க இந்த இமேஜினரி லைன்ஸ் எல்லாம் வரைய வேணாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? b is equal to 4,4ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதை எக்ஸா எடுத்துக்கணும், இதை ஒய்யா எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 இங்க இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 4 இங்க இருக்கு. அப்போ இதை மார்க் பண்ணோம்னா எங்க வரும்? இங்க வருமா? இங்க இருந்து இங்க ஒரு லைன் வரைங்க சும்மா இமேஜினரியா, இங்க இருந்து இங்க ஒண்ணு வரைங்க. ஸோ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ பாயிண்ட் பி வந்து இங்க இருக்கு.
அப்போ ஒரு எக்ஸாக்டான பாயிண்ட் எங்க இருக்குன்னு நம்ம லொகேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது என்ன? கோஆர்டினேட்ஸ் தானே. அதனாலதான் நம்ம இதை வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு சொல்றோம். கோஆர்டினேட்ஸ் தான் நம்மளோட ஹீரோவே. கோஆர்டினேட்ஸ் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எக்ஸாக்டா லொகேட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா இப்ப கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னு? கோஆர்டினேட்ஸ்னா 2 நம்பர் வேல்யூஸ், அது வந்து எக்ஸாக்டா எங்க நம்ம பாயிண்ட் பண்ணும், அதாவது அந்த பாயிண்ட்டை எங்க நம்ம லொகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து கோஆர்டினேட்ஸ். இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம எப்பவுமே எக்ஸ் கமா ஒய்ல தான் டினோட் பண்ணுவோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருது எக்ஸ் வேல்யூ தான், கன்ஃபியூஸ் ஆயிடவே கூடாது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா ப்ராக்டிஸ்க்காக 5,2 அப்படிங்கிறதையும் டிங்கிற பாயிண்ட் வந்து 4,3ங்கிறதையும் மார்க் பண்ணிட்டு கரெக்டா மார்க் பண்ணீங்களா, மார்க் பண்ண முடியுதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அடுத்த எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோஆர்டினேட்ஸ் தானே நம்ம ஹீரோ, அதனால அதை பத்தி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கலாம். கோஆர்டினேட்ஸ் ஆர் அ பேர் ஆஃப் நம்பர்ஸ். சரியா? பேர் ஆஃப் நம்பர்ஸ்னு ஏன் சொல்றோம்? எப்பவுமே எக்ஸ் கமா ஒய்னு 2 வேல்யூஸ் கொடுப்பாங்க. ஏவோட கோஆர்டினேட் 0 அப்படின்னு கொடுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து 2 வேல்யூஸ் இருக்கும். எக்ஸ்ல ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்ல ஒரு வேல்யூ இருக்கும். சும்மா ஏ வந்து 0 இல்ல ஏ வந்து 1 இல்ல பி வந்து 1 கொடுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்குள்ள கமா செப்பரேட் பண்ணிருக்கணும். 4,5ங்கிறத எக்காரணத்து கொண்டு 4.5ன்னு எழுதிடவே கூடாது. இல்ல கமா போடாம 45ன்னு எழுதிடவே கூடாது. அப்ப என்ன ஆயிரும்? சும்மா நீங்க ஒரு வேல்யூ எழுதுற மாதிரி ஆயிரும். அதனால கமா போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோஆர்டினேட்ஸ் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம பார்த்த மாதிரியே இட் இஸ் யூஸ் டு ஷோ தி எக்ஸாக்ட் பொசிஷன். சரியா? எக்ஸாக்டான பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் அ கிராஃப். ஒரு பாயிண்ட் வந்து கிராஃப்ல இருக்கும், அது எங்க இருக்குன்னு எக்ஸாக்டா அக்யூரேட்டா நமக்கு சொல்றது தான் வந்து கோஆர்டினேட்ஸ். அதை நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கமா ஒய்னு எழுதுவோம். எப்பவுமே எக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். எக்ஸ் வந்து எதை காட்டுதுன்னு சொல்றாங்க? ஹரிசாண்டல் பொசிஷன். லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கான்னு காட்டும். இப்போ இந்த மாதிரி நம்மளோட பிளேன் இருந்துச்சு, கரெக்டா? கோஆர்டினேட் பிளேன் இருந்துச்சு. அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ எதை காட்டும்னா அந்த பொசிஷன் வந்து இந்த சைடு இருக்கா இல்ல இந்த சைடு இருக்கான்னு காட்டும். அப்ப அந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்க எங்கேயாச்சும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேரா இருக்கலாம். சரியா? வெர்டிக்கல் பொசிஷன் வந்து மேல இருக்கா கீழே இருக்கான்னு காட்டும். அதாவது வைல இருக்க வேல்யூ வந்து அந்த பாயிண்ட் வந்து மேல இருக்கா இல்ல கீழே இருக்கான்னு காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3,2 இதை நம்ம எங்க மார்க் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த இடத்துல 3,2னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, y ஆக்சிஸ்ல 2. 3,2னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண மாதிரி இந்த இடத்துல வரும். புரிஞ்சுதா? இப்போ அடிஷ்னலா கொஞ்சம் தியரி. எதுக்கு நம்ம கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்றோம்? டு லொகேட் பொசிஷன்ஸ் அக்யூரேட்லி, டு ஃபைண்ட் எக்ஸாக்ட் பிளேசஸ் ஆன் கிராஃப்ஸ் அண்ட் மேப்ஸ், helps draw and study points and lines and shapes used for locating places on earth. இதுதான் வந்து கோஆர்டினேட்ஸோட சில யூசஸ். இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு, நமக்கு ஒரு 4 போதும் இங்க. கோஆர்டினேட்ஸ்னா என்ன கிளியரா இருக்குல்ல? இப்ப அடுத்த எலிமெண்ட் என்னன்னா குவாட்ரண்ட்ஸ். குவாட்ரண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்த கிராஃப் 4ஆ பிரிச்சிருக்கோம், கரெக்டா? அப்போ நமக்கு 4 பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குவாட்ரண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்டு, இது ஃபோர்த். இந்த இடத்துல நம்ம பார்ட்டுங்கிற வேர்டுக்கு பதில் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். அதையே நம்ம குவாட்ரண்ட் சொல்றோம்னா 4ல ஒரு பங்கு. சரியா? அப்போ 1/4 தான் வந்து இந்த ஸ்பெசிபிக் பார்ட், அதாவது இந்த ஸ்பெசிபிக் குவாட்ரண்ட். அதே மாதிரி தான் இதுவும் 1/4, இதுவும் 1/4, 1/4. அதனால 4ல ஒரு பங்கா இருக்கனால நம்ம என்னன்னு சொல்றோம்னா குவாட்ரண்ட்னு சொல்றோம். இதுதான் வந்து இதோட பெயர் காரணம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குவாட்ரண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் இருக்கும். உங்களுக்கு டவுட் வந்துச்சா நான் ஏன் இங்க 1 போட்டு இங்க 2 போடாம மாத்தி போட்டிருக்கேன்னு? ஏன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படிதானே ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் 1 இங்க எழுதுறோம், 2 இங்க எழுதுறோம், 3 இங்க எழுதுறோம், 4 இங்க எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிளேனை வந்து, ஒரு கார்ட்டீசியன் பிளேனை வந்து நம்ம 4ஆ பிரிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து நம்ம குவாட்ரண்ட்னு சொல்றோம். இந்த குவாட்ரண்ட்ல தான் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குவாட்ரண்ட்க்கும் ஸ்பெசிபிக் சைன்ஸ் இருக்கு. அது எப்படின்னா நமக்கு தெரியும், இங்க வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும், அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி.
அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி. இங்க வந்து நெகட்டிவ், கரெக்டா? இந்த சைடு வந்து நெகட்டிவ் அப் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் அப் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நம்பர்ஸ் இருக்கும். அப்போ ஆப்வியஸா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். இந்த பார்ட் மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா இங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சோம்னா அது எப்படி இருக்கும்? ரெண்டுமே எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் வந்து பாசிட்டிவா இருக்கும். ரெண்டுமே வந்து பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா இங்கேயும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட சைன்ஸ் எப்படி இருக்கும்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவா இருக்கும். எக்ஸும் பாசிட்டிவா இருக்கும், ஒய்யும் பாசிட்டிவா இருக்கும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் வாங்க. இதுல வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். ஏன்னா இது லெஃப்ட் சைட்ல இருக்கு, கரெக்டா? லெஃப்ட் சைட்ல இருக்க ஹரிசாண்டல் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து நெகட்டிவா இருக்கும். அப்போ இங்க எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும், ஆனா y வந்து பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா மேல இருக்கிறது பாசிட்டிவா தானே இருக்கும். இந்த சைடு மட்டும் கன்சிடர் பண்ணுங்க இப்போ. அப்போ இங்க வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் கமா பாசிட்டிவ்ல இருக்கும். இப்போ தேர்ட் ஒன், இந்த குவாட்ரண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ இங்க வந்து நமக்கு ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூஸ், எக்ஸும் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். இங்க கீழே போதா, அப்போ வெர்டிக்கல் லைன் கீழே இருக்கிறது வந்து நெகட்டிவ், ஹரிசாண்டல் லைன் வந்து லெஃப்ட்ல இருக்குது நெகட்டிவ். அப்போ ரெண்டுமே நெகட்டிவ், எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் பாருங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். அப்போ இது வந்து பாசிட்டிவ் கமா நெகட்டிவ். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன், 2,4ன்னு. இப்போ நீங்க கிராஃபே உங்ககிட்ட கொடுக்கல, இந்த கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. கிராஃபே கொடுக்காம ஒரு பாயிண்ட் கொடுத்து இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்பா சொல்லு அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சைன் இருக்கு, செகண்ட் வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவ், y வந்து பாசிட்டிவ்னா அது எந்த சைடு இருக்கும்? எக்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல நெகட்டிவா இருக்கும், y வந்து மேல பாசிட்டிவா இருக்கும். அப்போ ஆப்வியஸா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அதுலதான் வந்து நம்ம நெகட்டிவ் கமா பாசிட்டிவ்ங்கிற மாதிரி XY வேல்யூஸ் இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், நான் வந்து -3 -2 சொல்றேன். ரெண்டுமே நெகட்டிவ். அப்ப நமக்கு எங்க நெகட்டிவ் இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் வந்து எக்ஸும் நெகட்டிவா இருக்கும், ஒய்யும் நெகட்டிவா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சும்மா நீங்க போட்டு பாக்குறதுக்காக 2 பாயிண்ட் சொல்றேன். இப்போ A பாயிண்ட் வந்து 4, -5. அதே மாதிரி B பாயிண்ட் வந்து -5, 4. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னா எக்ஸ் கோஆர்டினேட்னு சொல்லலாம். இது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ் நேம் எக்ஸ் கோஆர்டினேட். அப்படி இல்லைன்னா எக்ஸ் வேல்யூ, அப்படி இல்லைன்னா இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஆப்சிஸான்னு சொல்லலாம். சரியா? இது வந்து ஆப்சிஸான்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. கொஸ்டின்ல எப்படி கொடுத்தாங்கன்னா மறந்து போயிடாதீங்க. ஆப்சிஸானா ஒண்ணுமே இல்லை, எக்ஸோட வேல்யூ தான். y கோஆர்டினேட் எப்படி சொல்லலாம்னா y கோஆர்டினேட்னு சொல்லலாம், இல்ல y வேல்யூன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டினேட்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? எக்ஸோட ஒரு பேர் வந்து ஆப்சிஸா, ஒய்யோட ஒரு பேர் வந்து ஆர்டினேட். இதை மறந்துடக்கூடாது. கொஸ்டின்ல இது கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இல்ல ஒய் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட்னு கொடுக்காம ஆப்சிஸா ஆர்டினேட் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம தப்பா பண்ணிடக்கூடாது. எக்ஸோட வேற பேர் தான் ஆப்சிஸா, ஒய்யோட வேற பேர் தான் ஆர்டினேட். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னங்கிறது பார்க்க போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா என்னன்னா the distance between a point and an axis. ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்ப இன்னும் பெட்டரா புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம மார்க் பண்ணோம்னா 3,5, கரெக்டா? இப்போ 3,5னா இந்த பாயிண்ட் எங்க வரும்? இந்த இடத்துல வருமா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 3க்கு நேரா, y ஆக்சிஸ்ல 5க்கு நேரா. அப்போ இந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட் வரும். இப்போ நல்லா கவனிங்களேன், இங்க இருந்து இங்க நம்ம ஜாயின் பண்றோம், அதே மாதிரி கீழே இருந்து அந்த பாயிண்ட் வந்து ஜாயின் பண்றோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். அப்போ இப்போ y ஆக்சிஸ்ல இப்படி ஒரு லைன் இருக்கா, அப்ப இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு?
இங்க இருந்து இப்படி இருக்கு. இதுதான் நம்மளோட y ஆக்சிஸ்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? நம்ம நார்மலா இப்படி ஒரு லைன் போய் அதுக்கு மேல இன்னொரு லைன் இப்படி போச்சுன்னா இங்க வந்து 90 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த லைன் பின்னு வச்சுக்கலாம், இந்த லைன் சின்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து இந்த இடத்துல பி வந்து சிக்கு பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லுவோமா? அதேதான் இங்கேயும் நடக்குது. இப்ப இந்த ஏ வந்து y ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஆனா இந்த ஏயோட வேல்யூ என்ன? இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஏ வந்து y ஆக்சிஸ்ல இருந்து 3 பாயிண்ட் தள்ளி இருக்கு, 3 யூனிட்ஸ் தள்ளி இருக்கு. பாயிண்ட்ஸ் இல்ல, யூனிட்ஸ். ஒரு யூனிட் என்ன? நமக்கு இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒரு யூனிட். அப்போ ஏ வந்து y ஆக்சிஸ்ல இருந்து 3 யூனிட் தள்ளி இருக்கு. அப்ப இங்க 3 வந்து நம்மளோட எக்ஸோட வேல்யூ. புரிஞ்சுதா? இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்களேன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த y-ஓட வேல்யூ பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த 5 தானே y-ஓட வேல்யூ. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 5 யூனிட் நீங்க தள்ளி போனீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், இது செகண்ட் யூனிட், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த். 5 யூனிட் தள்ளி நீங்க y-ஓட வேல்யூ மார்க் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்க வந்து லைன் இல்ல, டிஸ்டன்ஸ். ஓகேவா? நான் லைன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இங்க லைன் இல்லாம இங்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா தானே இருக்கு. நம்ம இனிஷியலா லைன் வரைஞ்சப்போ எப்படி இருந்துச்சு? பர்பெண்டிகுலரா இருந்துச்சா? அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? y-ஓட வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், எக்ஸோட வேல்யூ வந்து y ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். அதை தான் வந்து நம்ம பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்றோம். நம்ம எப்படி சொல்லலாம்னா, எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, எக்ஸ் கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, y கோஆர்டினேட் வந்து இட் இஸ் தி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இட் இஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் y ஆக்சிஸ்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட கோஆர்டினேட் வந்து 3, y-ஓட கோஆர்டினேட் வந்து 5. அப்போ இங்க 3ங்கிற வேல்யூ வந்து y ஆக்சிஸ்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. புரிஞ்சுதா? இங்க இருந்து இங்க வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி 5ங்கிற y-ஓட வேல்யூ, அதாவது y கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு y-ஓட வேல்யூ வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும், y ஆக்சிஸ்க்கு எக்ஸோட வேல்யூ வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். சில கொஸ்டின்ஸ்ல வந்து ஃபைண்ட் தி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, இல்ல பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வேர்ட் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 5 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுப்பாங்க. அப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த கான்செப்ட், பாயிண்ட்ஸ் ஆன் ஆக்சிஸ். நான் என்ன சொன்னேன்? ஆக்சிஸ்னா ப்ளூரல்னு சொன்னேன். எக்ஸ் ஆக்சிஸையும் y ஆக்சிஸையும் சேர்த்து வந்து ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, நமக்கு தெரியும் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். அப்போ இங்க வந்து 1 2 3. இப்ப நான் வந்து இந்த ஆக்சிஸ் மேலேயே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல 2ல வந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அதாவது அந்த லைன் மேலேயே. ஆக்சிஸ்னா அந்த லைன் தானே, அந்த லைன் மேலேயே நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த பாயிண்ட் வந்து 2ல இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு தெரியும். y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? இங்க வந்து 0,0 இருக்கு. நம்ம ஆரிஜின்ல வந்து எப்பவுமே 0,0 தான் அதோட கோஆர்டினேட்ஸ். இப்போ புரியுதா ஆரிஜின்ல ஏன் 0,0ன்னு? இங்க 0 இருக்கும், அப்புறம் தான் இங்க 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி y ஆக்சிஸ்லயும் இங்க 0 இருக்கும், அதுக்கப்புறம் தான் 1 2 3ன்னு மேல ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா 2ல இருக்கனால, அதாவது ஆக்சிஸ் மேலேயே இருக்கனால, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கனால அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க y வேல்யூ பாருங்க 0 தானே இருக்கு. அப்போ 2,0ன்னு நமக்கு கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிடும். இந்த பாயிண்ட் A ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 2,0. ஒருவேளை நான் இங்க 3ல வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் வந்து y ஆக்சிஸ் மேலேயே 3ல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்ப இந்த பாயிண்ட் B ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னா ஆப்வியஸா 3,0. இதுல இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சிஸ் மேல இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயோ இல்ல y ஆக்சிஸ் மேலேயோ இருந்துச்சுன்னா இன்னொரு ஆக்சிஸோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஒருவேளை பாயிண்ட் வந்து இங்க 3ல இருந்துச்சுன்னா ஆப்வியஸா எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ வந்து 3ஆ இருக்கும், y-ஓடது வந்து 0வா இருக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே பாயிண்ட் இருக்கு. இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே பாயிண்ட் இருந்துச்சுன்னா y-ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும்.
பாயிண்ட் வந்து ஆன் எக்ஸ் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா y கோஆர்டினேட்டோட வேல்யூ வந்து 0. ஒருவேளை ஆன் y ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா x கோஆர்டினேட்டோட வேல்யூ வந்து 0. புரிஞ்சுதா? If a point lies on x-axis, then y is equal to 0. If a point lies on y-axis, then x is equal to 0. இப்போ எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 4, செகண்ட் y ஓட வேல்யூ வந்து 0. அப்ப இந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? நமக்கு ஆப்வியஸா ஆக்சிஸ் மேல இருக்கும். நம்ம x ஆக்சிஸ்ல 4 இந்த இடத்துல இருக்கும். அந்த பாயிண்ட் எங்க வந்துரும்? இங்க வந்துரும். ஏன்னா நமக்கு y வந்து 0. அப்ப ஆப்வியஸா அந்த பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ் மேல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு x வந்து 0. அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? x 0வா இருந்தா yல மட்டும் வேல்யூ இருந்தா அந்த பாயிண்ட் வந்து எங்க வரும்னு தெரிஞ்சுக்கணும். y ஆக்சிஸ் மேலேயே வரும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 0,7னா இங்க 4 5 6 7 இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் இருக்கு. புரிஞ்சுதா? ஆப்வியஸா இங்க இருக்கனால ஆக்சிஸ் மேலேயே இருக்கனால நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு கிடைச்சிடும். ஏன்னா இது எதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு? 0க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலலாம் இங்க பாருங்களேன். இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 3க்கு கரஸ்பாண்டிங்கா இருந்துச்சு இந்த பாயிண்ட், y ஆக்சிஸ்ல 5 கரஸ்பாண்டிங்கா இருந்துச்சு. ஒருவேளை இதே பாயிண்ட் நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னா அப்ப எதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கும்? எக்ஸ்ல 3ல இருக்கு, yல வந்து 0க்கு நேரா இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் வந்து 3,0ன்னு ஆயிரும். ஏன்னா இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு. அதே மாதிரி இந்த 5ங்கிற பாயிண்ட் நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன்னா y ஆக்சிஸ்ல 5ல இருக்கு, x ஆக்சிஸ்ல பாருங்க 0க்கு நேரா இருக்கு. அப்போ 0,5ன்னு ஆயிரும். இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் ஆன் ஆக்சிஸ். இது வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு தடவை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. புரியலன்னா இன்னொரு டைம் கூட ரீப்ளே பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து பாயிண்ட்ஸ் parallel to axis. இப்போ parallel நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுக்கு நேராவே இன்னொரு லைன் பக்கத்துல இருந்துச்சுன்னா நம்ம parallel lines சொல்லுவோம். இதே மாதிரி இங்க இருக்க லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த லைனோட பேரு வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த ஏபிங்கிற லைன் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு, கரெக்டா? இங்க இருக்க லைன் வந்து சிடின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க? parallel to x axis. ஒருவேளை அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பாயிண்ட்ஸ் ஹேவ் சேம் y கோஆர்டினேட் சொல்றாங்க. ஒரு லைன்னா ஆப்வியஸா நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கும், கரெக்டா? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்னு, எண்டிங் பாயிண்ட் ஒன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டார்டிங் ஒன்னு, எண்டிங் ஒன்னு. என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel இருந்தா ஒரே y கோஆர்டினேட் இருக்குமாமா, y ஆக்சிஸ்க்கு parallel இருந்துச்சுன்னா ஒரே x கோஆர்டினேட் இருக்குமாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கேயே மார்க் பண்ணி பார்க்கலாம். இங்க 1 2வா, அப்ப இந்த இடத்துல x ஓட வேல்யூ வந்து 2, இங்க 3 4 5 6 7 8 9 10, இந்த இடத்துல 10. அப்போ இந்த பாயிண்டோட x வேல்யூ என்ன? 10. இப்போ 2, இங்க y வேல்யூ என்ன? இங்க 1. 2,1. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இந்த பாயிண்ட் 10க்கு கரஸ்பாண்டிங்கா இருந்துச்சு எக்ஸ் ஆக்சிஸ்ல, y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? yக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கா? அப்ப இந்த இடத்துலயும் நம்ம y-ஓட வேல்யூ வந்து 1. இப்ப பாருங்களேன், இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒரே y கோஆர்டினேட் கிடைச்சிருச்சு. இங்க இருக்க y-ஓட வேல்யூவும் இங்க இருக்க y-ஓட வேல்யூவும் ஒண்ணுதான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆக்சிஸ்க்கு parallel-ஆ ஒரு லைன் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருந்துச்சுன்னா y-ஓட கோஆர்டினேட் வந்து ஒரே வேல்யூவா தான் இருக்கும். புரிஞ்சுதா? ரெண்டு பாயிண்ட்ஸ் क्वेश्चनல கொடுத்துட்டு இது parallel-ஆ இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு. 2,5ம் 2,7ம் parallel-ஆ இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. அப்படி parallel-ஆ இருந்துச்சுன்னா எந்த ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்குன்னு கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒருவேளை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருந்துச்சுன்னா சேம் y கோஆர்டினேட்னு தெரியும். ஒருவேளை y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருந்துச்சுன்னா சேம் x கோஆர்டினேட்னு தெரியும். இப்போ நமக்கு எது ஒரே மாதிரி இருக்கு? எக்ஸோட வேல்யூஸ் தான் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த லைன் பாருங்களேன், சிடி. இதையும் நம்ம மார்க் பண்ணோம்னா இங்க 2 3 4 5 6 7, ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ணோம்னா இந்த டி பாயிண்ட் எங்க இருக்கு? எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்.
இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க 11 இருக்கு. அப்ப 11க்கு நேரா தான் இந்த பாயிண்ட் டி இருக்கு. yல எதுக்கு நேரா இருக்கு? 2க்கு நேரா இருக்கு. இந்த இடத்துல சியும் வந்து 11க்கு நேரா தான் இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. y ஆக்சிஸ்ல 7க்கு நேரா இருக்கு. அப்போ 11,7 11,2னா ஆப்வியஸா இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? எக்ஸோட வேல்யூஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 11. இங்கேயும் 11 தான், இங்கேயும் 11 தான். இந்த லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. புரிஞ்சுதா? இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் parallel டு ஆக்சிஸ். இப்போ அடுத்த கான்செப்ட். இப்போ வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ பாருங்களேன். இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர். இதை வந்து நம்ம ஏபிசிடின்னு நேம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ஏ, இது வந்து பி, இது சி, இது டி. இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு யூனிட் இருக்கு, கரெக்டா? இங்க இன்னொரு யூனிட், இன்னொரு யூனிட், இன்னொரு யூனிட், மொத்தம் 1 2 3 4 யூனிட் இருக்கு. அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட்ஸ். ஒருவேளை ஸ்கேல்ல நமக்கு ஒரு யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஃப்ல எப்பெல்லாம் நீங்க எழுதுறீங்களோ, எப்பெல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்களோ கிராஃப் வச்சு, ஸ்கேல் எழுத மறந்து போயிடாதீங்க. ஸ்கேலுக்கு 1 மார்க்கோ 2 மார்க்கோ இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்கேல் மறக்காம எழுதிருங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 4 யூனிட்ஸ் நமக்கு தெரியும், சரியா? இப்போ இந்த லைன் பார்த்துக்கோங்க, இங்க இருந்து இங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது வந்து PQன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த 2 பாயிண்ட்க்கும் நடுவுல. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளி யூனிட்ஸை கவுண்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும், சரியா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட், சில சினாரியோல உங்களால யூனிட்ஸ் கவுண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப லார்ஜ் வேல்யூவா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த சேம் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப P and Q வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எங்க இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8. y ஆக்சிஸ்ல 1 2 3 4 5 6 7 8. அப்போ வந்து Qன்ற பாயிண்ட் எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல 8க்கு நேரா இருக்கு, y ஆக்சிஸ்ல 1க்கு நேரா இருக்கு. Pங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 8க்கு நேரா இருக்கு, y ஆக்சிஸ்லயும் 8க்கு நேரா இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இதோட பாயிண்ட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இது வந்து y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லைன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த லைனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ P ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 8,8, ஓகேவா? Q ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 8,1. இதுல இது x வேல்யூ, இது y வேல்யூ, அதே மாதிரி இங்க y வேல்யூ. நம்ம மார்க் பண்ணிட்டோமா? மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, x1 y1 எடுத்துக்கலாம், இது x2 y2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சு? y ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சு. அப்போ நம்ம y வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இப்போ y வேல்யூஸ்ல எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பாருங்க, y1 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா y1 வச்சு y2 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 7ன்னு கிடைக்குது. அப்போ 7 யூனிட்ஸ் தான் வந்து இங்க இருந்து டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா? பேரலா ஒரு லைன் இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ஆக்சிஸ்க்கு பேரலா லைன் இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கோ y ஆக்சிஸ்க்கோ பேரலா இருக்குன்னா அதோட பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிட்டு x1 y1 இல்ல x2 y2ன்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கோ அந்த வேல்யூஸை எடுத்துக்கணும். அந்த கோஆர்டினேட்ஸை எடுத்துட்டு அதுல ஹையஸ்ட் வேல்யூவை வச்சு லோவஸ்ட் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிக்கு பண்ணலாம். ஏயோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 2,6. ஏன்னா எக்ஸ்ல வந்து 2க்கு நேரா இருக்கு, yல வந்து 6க்கு நேரா இருக்கு. பியோட பாயிண்ட்ஸ் வந்து 6,6. ஓகேவா? இப்ப நம்ம மார்க் பண்ணிட்டோமா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூஸை கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி
x1 y1 மார்க் பண்ணிக்கணும், x2 y2 மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம x கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அப்ப x கோஆர்டினேட்ஸ்ல ஹையஸ்ட் வேல்யூ என்ன? 6 தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப 6 minus 2 which is equal to 4. இப்போ 4 யூனிட்ஸ் தான் நம்மளோட டிஸ்டன்ஸ். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சிம்பிளான விஷயம். ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கோ ஒய் ஆக்சிஸ்க்கோ பேரலா இருந்துச்சுன்னா எந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கோ அந்த ஆக்சிஸ்ல இருக்க கோஆர்டினேட்ஸை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி x1 y1 x2 y2ன்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேரலா இருக்க ஆக்சிஸோட வேல்யூஸை எடுத்துட்டு அதுல ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதை வச்சு சின்ன வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது கிடைச்சிடும். கிளியரா? இப்போ அடுத்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னன்னா 2 டைமென்ஷனல் பிளேன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இது வந்து 2D பிளேன். 2D பிளேன்ல நம்மளால 2 டைமென்ஷனல் ஃபிகர்ஸையோ ஷேப்ஸையோ தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரோட சைடோட லென்த் வந்து 2ன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க நான் உங்களை பிளேஸ் பண்ண சொல்றேன். அப்போ இங்க இருந்து ஒரு 2 யூனிட்ஸ், இங்க இருந்து ஒரு 2 யூனிட்ஸ், இங்க இருந்து ஒரு 2 யூனிட்ஸ், இப்படி நீங்க பிளேஸ் பண்ணிடலாமா? இப்போ பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னவா இருக்கும்? இங்க இருக்க கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ணிட்டோம். இங்க 1 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும், இங்க 1 2 3. அதே மாதிரி ஆரிஜினை மறந்துடக்கூடாது. இங்க ஆரிஜின் இருக்கும் which is 0,0. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயரோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏயோட கோஆர்டினேட்ஸ், பியோட கோஆர்டினேட்ஸ், சி அண்ட் டி, இந்த 4 கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ கான்செப்ட் என்னன்னா, இப்படி ஸ்கொயர் வந்து 2D ஃபிகரா இருந்தனால நம்ம ஈஸியா இங்க பிளேஸ் பண்ணிட்டோம். கரெக்டா? ஒருவேளை இந்த மாதிரி 3 டைமென்ஷனல் ஃபிகரா இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இதை வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளோட பிளேனே வந்து 2D பிளேன் தான். 2D பிளேன்ல போய் நம்ம 3D ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ண முடியுமா? அதனால நம்ம கிட்ட கொஸ்டின்ல வித்து, ஹைட்டு, லென்த் இதை 3ஐயும் வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடணும்? பண்ண முடியாதுன்னு சொல்லிடணும். ஏன்னா 2D பிளேன்ல இட் இஸ் நாட் பாசிபிள். ஒருவேளை இந்த 3ல 2 மட்டும் வித்தோ ஹைட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மார்க் பண்ண முடியும். இல்ல ஹைட்டோ லென்த்தோ கொடுத்துருந்தாங்கன்னா மார்க் பண்ண முடியும். அப்படி இல்லாம வித்தோ லென்த்தோ கொடுத்துருந்தாங்கன்னா மார்க் பண்ண முடியும். இப்போ வந்து வித்தும் லென்த்தும் மார்க் பண்ணிட்டு நீங்க ஹைட்டும் மார்க் பண்ணணும், டெப்த்தும் மார்க் பண்ணணும்னா அப்படி நம்ம பண்ண முடியாது. சரியா? சில சினாரியோஸ்ல நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இதுதான் வந்து ஹைட்டு, இதுதான் வந்து வித்துங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு கொஸ்டின்லயே கூட ஒரு ஸ்கிரீன் கொடுத்து அது இவ்வளோ ஹையா இருக்கு, இவ்வளோ வைடா இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஹைட்டும் வித்தும் பிளேஸ் பண்ண முடியும், மார்க் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன மார்க் பண்ண முடியாது? லென்த் எவ்வளோங்கிறத பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம 3மே சேர்த்து பண்ண முடியாது. ஆனா எதுவும் 2 வேணா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த கான்செப்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி லைன் பேரலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யூனிட்ஸை கவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ கவுண்ட் பண்ணா இங்க எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 10 யூனிட் இருக்கு. டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? 10 யூனிட்னு ஈஸியா சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருக்க பாயிண்ட்ஸையும் இங்க இருக்க பாயிண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி இதுதான் வேல்யூன்னு சொல்லிடுவோம். அப்போ இங்க எங்க இருக்கு? இது வந்து 2,2ல இருக்கு இந்த ஏ பாயிண்ட். பி பாயிண்ட் வந்து இது வந்து 2னா இங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. 12,2ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது எதுக்கு பேரலா இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. x1 y1 x2 y2 பேரலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸோட வேல்யூவை கன்சிடர் பண்ணுவோம். x1 ஓட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு 2. x2 ஓடது வந்து 12. எது ஹையஸ்ட் வேல்யூ? 12 தான். 12 மைனஸ் 2னா நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன? 10. கிடைச்சிருச்சா? இந்த 2 மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்போ இந்த 2 மெத்தடும் யூஸ் பண்ண முடியும்? ஒன்லி when the line is parallel. இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும்போது மட்டும்தான் நீங்க இப்படி பண்ண முடியும். இப்போ இந்த லைனை பாருங்களேன், பேரலாவே இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் பேரலா இல்லை, ஒய் ஆக்சிஸ்க்கும் பேரலா இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த லைன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரியாது. அந்த நேரத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம எப்படி டிரைவ் பண்ணோம், இதோட கான்செப்ட் என்னங்கிறது இன்டெப்தா நான் வேற ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அது ஐ கார்டில் இப்போ டிஸ்பிளே ஆகும். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அது ஒரு 40 நிமிஷம் வீடியோ. அதை நம்ம ஒன் ஷாட்ல சொன்னோம்னா அது ரொம்ப பெருசா போயிடும். அதனால
2 வீடியோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்த்தா கூட ஓகே. ஃபர்ஸ்ட் வீடியோல கான்செப்ட்ஸ் இருக்கும். செகண்ட் வீடியோல ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட இருக்கும். எக்ஸாம்பிள்ல வச்சு இந்த சினாரியோல இப்படி இருக்கும், அந்த சினாரியோல அப்படி இருக்கும்ன்ற மாதிரி பார்ப்போம். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னா ரூட்டுக்குள்ள x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல ஏயோட வேல்யூ என்ன 2,2. ஏயோட வேல்யூ வந்து 2,2. பியோட வேல்யூ வந்து 12,2. இப்போ இது x1 y1, இது x2 y2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. x2 ஓட வேல்யூ என்ன 12. 12 minus 2 the whole square plus y2 ஓட வேல்யூ 2. 2 minus 2 the whole square. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 minus 2 எவ்வளோ 10. 10 square 10 square plus 2 minus 2 வந்து 0. 0 square. It is equal to 10 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும் 100. நீங்கள் என்ன பண்ணலாம்னா முன்னாடி ஸ்டெப்லேயே வந்து 10 ஸ்கொயர்னு இருக்கா, இந்த ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 10ன்னு கிடைச்சிடும். இப்போ வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு, டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க 3 மெத்தட் இருக்கு. ஒருவேளை லைன் பேரலா இருந்துச்சுன்னா யூனிட்டை கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். இல்லை யூனிட் கவுண்ட் பண்ண முடியலன்னா இந்த 2 வேல்யூஸும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சு எழுதிடலாம். இல்லை பேரலாவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து என்னன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ். கொலினியர் பாயிண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரே லைன்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்ன்றது அர்த்தம். இப்போ ஏபின்னு ஒரு லைன் இருக்கு, இதே லைன்ல சின்னு இன்னொரு பாயிண்ட் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஏபிசியை வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல என்ன நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டினா இப்போ இங்க இருக்க டிஸ்டன்ஸையும் இங்க இருக்க டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஏசி, அதாவது இந்த ஏசிங்கிற டிஸ்டன்ஸ் பிளஸ் சிபி, சிபிங்கிற டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இதை தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை கொஸ்டின்ல கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அவங்க சொல்றத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் வந்து 15 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம், சரியா? இந்த டோட்டல் லைன் வந்து 15 சென்டிமீட்டர், ஏல இருந்து சி ஒரு 5 சென்டிமீட்டர், சில இருந்து பி வந்து ஒரு 10 சென்டிமீட்டர். அப்போ அந்த வேல்யூஸை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏசியோட வேல்யூ வந்து 5. அப்போ 5 பிளஸ் சிபியோட வேல்யூ 10, ஏபியோட வேல்யூ வந்து 15. ஆப்வியஸா இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டல் லைனோட லென்த் கிடைச்சிடும். அப்போ இதோட கான்செப்ட் என்னன்னா சின்ன சின்னதா இருக்க டிவிஷன்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்த லைனோட லென்த்தும் கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் போட முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஏசி பிளஸ் சிபி வில் பி ஈக்குவல் டு ஏபின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நமக்கு எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். 6th and 7th கொஸ்டின் நினைக்கிறேன், அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதோட ஐ கார்டு லிங்க்கும் நான் இங்க டிஸ்பிளே பண்றேன். கொலினியர் பாயிண்ட்ஸ்னா இப்படி ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்படி கிராஸா இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே, இந்த மாதிரி கூட கொலினியர் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஏபின்னு நமக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இந்த லைனை ஈக்குவலா டிவைட் பண்ற பாயிண்ட் தான் வந்து மிட் பாயிண்ட். அப்போ இந்த சைடு 5 சென்டிமீட்டர்னா ஆப்வியஸா இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான். 1:1ங்கிற ரேஷியோல வந்து மிட் பாயிண்ட் வந்து பிரிக்கும், சரியா? இந்த சைடு 5னா அந்த சைடு 5, இந்த சைடு 15னா அந்த சைடு 15, இந்த சைடு வந்து 10னா அந்த சைடு 10, அந்த மாதிரி ஈக்குவலா டிவைட் பண்றது தான் வந்து மிட் பாயிண்ட். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர்னா மிட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணும், இந்த சைடு 10 சென்டிமீட்டர், இந்த சைடு 10 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணுறோம். நம்ம கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏயோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க x1, y1, பியோட வேல்யூஸும் கொடுத்துருவாங்க x2, y2. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க.
நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னா, அதாவது எக்ஸ் கமா ஒய், மிட் பாயிண்டோட எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏல இருக்க எக்ஸ் வேல்யூக்கும் பில இருக்க எக்ஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் எடுக்க போறோம். அதே மாதிரி ஏல இருக்க y வேல்யூக்கும் பில இருக்க y வேல்யூக்கும் ஆவரேஜ் எடுக்க போறோம். அதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இதை இன்னும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் இங்கேயும் ஒரு ஐ கார்டு டிஸ்பிளே பண்றேன். அதுல மிட் பாயிண்ட் ஃபார்முலாக்குன்னு தனியா டீடைல் வீடியோ இருக்கும். ஒரு 10 minutes வீடியோ தான், அதை விட குட்டியா தான் இருக்கும். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க, அதுல எக்ஸாம்பிளோட இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஏபின்னு ஒரு லைன் இருக்கு. இப்போ இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம ஈஸியா மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் மிட் பாயிண்ட் வந்து சென்டர்ல இருக்கும், இந்த சைடு இருக்க டிஸ்டன்ஸும் இந்த சைடு இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்குன்றது தெரியும். மிட் பாயிண்ட் வந்து ஒரு லைனை ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா செக்ஷன் ஃபார்முலா நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஏபின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல இன்னொரு பாயிண்ட் எங்கேயோ இருக்கு, எக்ஸாக்டா மிட்ல இல்ல. மிட்ல இல்லாம எங்க வேணா இருக்கலாம், இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா மிட் பாயிண்டா இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் இந்த லைனை எந்த ரேஷியோல டிவைட் பண்ணுது? மிட் பாயிண்டா இருந்தா 1:1 டிவைட் பண்ணும். அந்த சைடு ஈக்குவலா இருக்கும், இந்த சைடு ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க பாருங்களேன், இப்ப இந்த பாயிண்ட் பியும் வந்து இந்த லைனை ஏதோ ஒரு ரேஷியோல டிவைட் பண்ணும். கரெக்டா? அந்த ரேஷியோ என்னன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா எக்ஸாக்டா எங்க இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை m:n எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த சினாரியோல பாருங்களேன், இங்க இருக்க டிஸ்டன்ஸை விட இங்க இருக்க டிஸ்டன்ஸ் வந்து டபுள் த டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரேஷியோ வந்து 2:1 சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல m is equal to 2, அதே மாதிரி n is equal to 1. புரிஞ்சுதா? இந்த மாதிரி p வந்து ஒரு லைனை வந்து ஒரு ரேஷியோல டிவைட் பண்ணும். இந்த சினாரியோல நமக்கு என்ன ரேஷியோ தெரிஞ்சிச்சு, தெரியாத பட்சத்துல அதை நம்ம எப்படி வச்சுப்போம்னா m:n வச்சுப்போம். இப்போ நமக்கு தெரியும் இங்க வந்து ஏயோட கோஆர்டினேட்ஸ் வந்து x1, y1, பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து x2, y2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த x, y, பியோட கோஆர்டினேட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த m வந்து x2ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த n வந்து x1ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா m வந்து x2 கூட மல்டிப்ளை பண்ண போறோம், n வந்து x1 கூட மல்டிப்ளை பண்ண போறோம். நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்போ செக்ஷன் ஃபார்முலா is equal to m into x2 plus n into x1 divided by m plus n, கமா இதே தான் வந்து நம்ம y வேல்யூக்கு பண்ண போறோம், m into y2 n into y1. அப்போ m into y2 plus n into y1 divided by m plus n. இதுதான் வந்து நம்மளோட செக்ஷன் ஃபார்முலா. எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும், y கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஒரு பாயிண்ட் வந்து ஏபிங்கிற 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கு, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க உங்களுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா போதும், எல்லா கொஸ்டின்ஸும் நீங்களே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா ஐ கார்டில் நான் சொன்ன மாதிரியே அந்த 1 ஷாட் வீடியோ டிஸ்பிளே பண்றேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டும் தெரியும், பிளேலிஸ்ட் வேணும்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க, அதுல எல்லா சம்ஸுமே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சாப்டர் 2க்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் மேக்ஸ்ல, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸஸோ ஆன்லைன் டியூஷனோ வேணும்னா இங்க இருக்க நம்பரை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே கனெக்டட்.